வணக்கம். சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே இந்த மார்ச் மாதத்துல பொது பலனா இந்த மேசராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதத்துல மேசராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான கிரக பயிற்சிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட லாபஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, கும்பராசியில இருக்கிற சனி பகவான் மேல ராசிக்கு வரப்போறார். அதாவது மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயசனிங்கிறது ஆரம்பிக்க போகுது. மேசராசி நேர்களே, உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 7.5 சனிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 7.5 சனி நம்ம நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. பட் உங்க ராசிநாதன் செவ்வாய் இந்த கோச்சாரப்படி மார்ச் மாதம் உங்க ராசிநாதன் மிதுன ராசியில இருக்காரு. அதாவது புதனோட வீட்டுல இருக்காரு செவ்வாய் அதிபதி. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ராகு பகவானும், அடுத்தது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனியும் மாறுறாரு. மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வர்றாரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானில இருக்காரு. ஆல்ரெடி செவ்வாய் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல சனியும் வராரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும். கோபம் அதிகமாகலாம். பிடிவாத குணங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆடம்பரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவசரப்பட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இப்ப 12ல நமக்கு விரைசனில சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க பதட்டப்படாம தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி சுக்கிரன் சேர்க்கை பிரமாதமா இருக்கும். பட் சனி ராகுங்கிறது சேர்க்கை வரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இப்ப விரயச்சனி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. நிறைய பேர் விரயங்கள் பண்ணாம ஆடம்பர வாழ்க்கை தேடி போவாங்க. அந்த ஆடம்பர வாழ்க்கை நீங்க தவிர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அது இல்லாம கும்ப ராசியில பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல இருக்காரு. அந்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தநிலையா இருந்தாலுமே கூட கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளா கூட அமையும். நிறைய பேர் கல்வியில தடங்கள் ஆகும். மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுல இப்ப குரு வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாணவ செல்வங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மதிப்பெண்கள் அள்ளி கொடுப்பாரு. திடீர்னு நம்ம பையன் ஒரு மந்தனில் இருந்தாரு, திடீர்னு நல்லா படிக்கிறாரு, நல்ல மார்க், நான் எதிர்பார்க்காத டயத்துல மார்க் அமைஞ்சது அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தடங்கள் ஆகலாம், தாமதங்கள் ஆகலாம், மந்தநிலை உருவாகலாம், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வரலாம். அந்த தடுமாற்றத்தை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அதாவது சகோதரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய சகோதரஸ்தானத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காது. பட் என்ன ஒண்ணுனாங்க, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வந்தனால சகோதரஸ்தானத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல போய் புதன் இருக்காரு. அப்படி சனியோட வீட்டுல புதன் இருக்கிறதுனால நீங்க சகோதரத்துக்குள்ள ஒரு ஒற்றுமைகளா நீங்க அமைச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு, அதாவது கடக ராசிக்கு. இப்ப கடகராசி பாத்தீங்கன்னா சந்திரனோட அதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய தாய் வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் கொடுக்கும். என்ன கேட்டா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியோட பார்வை இருந்தது. அந்த சனி பார்வை விலகிறதுனால உங்களுக்கு தாயார் வகையில உடல் நிலையில நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம்ங்கிறது இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல பல தடுமாற்றங்கள் கொடுக்கும். ஒரு பூர்வீகத்துல உங்களால போய் இருக்க முடியாது.
இல்ல சொந்த வீடு கட்டி நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த வாடகை வீட்டுல போனா கூட நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமான்னு பார்த்தா இருக்க முடியாது. பண்ணாத தப்புக்கு சில பேர்த்துக்கிட்ட வந்து தண்டனை அனுப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் உங்க ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிறப்பு. குடும்பஸ்தானத்துல குரு இருக்காரு. அந்த குரு வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. அதாவது மீன ராசியில சுக்கிர பகவானும் உச்சம் பெறாரு. ரிஷப ராசியில சுக்கிரனோட அதிபதியோட வீட்டுல குரு பகவான் இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது குடும்பத்துல ஒரு மன நிறைவான ஒரு சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி சுபகாரியங்கள் நீங்க பேசியிருந்தாவே தடுமாற்றங்கள் வந்திருக்கும், பிரச்சனைகள் கொடுத்திருக்கும், பண்ணாத விஷயத்துக்கு தண்டனை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். இது எல்லாமே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் இங்க சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க சில டயத்துல உங்களை ஏமாத்திட்டு போகலாம். அதே மாதிரி வந்து நண்பர்களோட சேர்க்கை கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாகனத்துல முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயசானபதி சனி வந்து உங்க ராசிக்கு 12ல வந்து உட்காந்துட்டாரு. அப்படி உட்காரும் பொழுது நீங்க தேவையில்லாத இரவு பயணங்கள் தவிர்த்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நண்பர்களோட சேர்க்கையில நீங்க கவனமா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களோட வந்து முழுமையா நம்புறதுல தப்பு இல்லைங்க. பட் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமா பழகிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோட சேர்க்கை, வெளிவட்டாரோட சேர்க்கை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க 7 குடைவன் வந்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் 12ல இருக்காரு. அது உச்சம் பெற்றிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கைங்கிறது கைக்கூடி வரும். நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட இந்த கோச்சாரப்படி அமைப்பினால உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது கைக்கூடி வரும். வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனை, நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது ஒரு போட்டி பொறாமையில நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இந்த மாதம் இருக்கிறீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாம மேசராசி நேர்களுக்கு வந்து இப்ப குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதெல்லாம் மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா நிதானம் தேவை. சனிக்கிழமைக்கு விநாயகரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு திடீர் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. இடம் விட்டு இடமெல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு பயணங்களால வெளிநாட்டுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் போனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இப்ப நம்ம என்னதான் பார்த்தாலுமே இது வந்து ஒரு கோச்சாரப்படி பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து இந்த கிரக நிலைகளோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அதனால உங்களோட சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. இல்ல நீங்க ஜாதகம் பார்க்கணும், முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தரங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.